அழகான வீடு இருந்தது. அங்க 3 கரடிங்க வாழ்ந்து வந்தாங்க. அப்பா கரடி, அம்மா கரடி, அப்புறம் குட்டி கரடி. இவங்க 3 பேரும் சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் காலையில 3 கரடிகளும் சாப்பிடுவதற்கு வச்சிருந்த கஞ்சி ஆறுற வரைக்கும் வெளியே போயிட்டு வரலாம்னு காட்டுக்குள்ள போனாங்க. அந்த நேரத்துல கோல்டிலாக்ஸ் என்ற குட்டி பொண்ணு காட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா. அப்படி வரும்போது கரடியோட வீட்டையும் பார்த்தா. அந்த குட்டி பொண்ணு ரொம்ப சோர்வா இருந்ததுனால கரடியோட வீட்டுக்கு போக முடிவு செஞ்சா. கதவும் திறந்திருந்ததை பார்த்துட்டு அவளால் உள்ள போகாம இருக்க முடியல. உள்ள வந்ததும் டேபிள்ல 3 கஞ்சி கிண்ணம் இருந்தது. அப்பா கரடியோட கஞ்சி ரொம்பவும் சூடாகவும் அம்மா கரடியோட கஞ்சி கொஞ்சம் ஆறி போயும் இருந்தது. ஆனா குட்டி கரடியோட கஞ்சி மட்டும் கோல்டிலாக்ஸ்க்கு சரியா இருந்ததுனால எல்லாத்தையும் சாப்பிட்டா. அடுத்ததா குட்டி பொண்ணு 3 நாற்காலிய பார்த்தா. அப்பா கரடியோட நாற்காலி ரொம்ப பெருசாவும் அம்மா கரடியோட நாற்காலி ரொம்ப மெலிசாவும் இருந்தது. ஆனா குட்டி கரடியோட நாற்காலி கோல்டிலாக்ஸ்க்கு சரியா இருந்ததுனால உட்கார்ந்த போது உடைஞ்சு போச்சு. பிறகு தூக்கம் வந்ததுனால மேலே இருக்கிற ரூமுக்கு போனான். அப்பா கரடியோட படுக்கை கடினமாகவும் அம்மா கரடியோட படுக்கை மென்மையாகவும் இருந்தது. ஆனால் குட்டி கரடியோட படுக்கை சரியா இருந்ததுனால அந்த படுக்கையிலேயே தூங்கிட்டா. 3 கரடியும் வீட்டுக்கு வந்ததும் எல்லாம் அலங்கோலமா இருப்பதை பார்த்து ஆச்சரியத்தில் இருந்தாங்க. யாரோ நம்ம வீட்டுல வந்து கஞ்சியை சாப்பிட்டு நாற்காலிய உடைச்சிருக்காங்க அப்படின்னு அப்பா கரடி சொன்னது. மாடியில இருந்து மென்மையான கொரட்ட சத்தம் கேட்டது. குட்டி கரடியோட படுக்கையில கோல்டிலாக்ஸ் அசந்து தூங்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. கோல்டிலாக்ஸ் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது கரடி எல்லாம் முன்னாடி இருப்பதை பார்த்து பயந்து போனான். ஆனா கரடிங்க அமைதியா இருந்தது. கோல்டிலாக்ஸ் குட்டி கரடியோட நாற்காலிய உடைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டா. உடனே அப்பா கரடி பொறுமையாக கோல்டிலாக்ஸுக்கு அறிவுரை சொன்னாங்க. மற்றவங்களோட பொருளை நம்ம எப்பவும் மரியாதையாக பார்த்து கொள்வது அவசியம்னு, பிறர் பொருளை எடுக்க அவங்களிடம் அனுமதி வாங்கணும்னு அன்பா சொன்னாங்க. பிறகு கோல்டிலாக்ஸும் கரடிகளும் இணைப்பிரிய நண்பர்களாகிட்டாங்க. இந்த கதையில இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா, மற்றவங்க பொருளை அனுமதி இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.